தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ரோமர் 15:29 கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடே ஆமேன். இந்த மேலான சுவிசேஷத்தின் மூலமாக சம்பூர்ண ஆசீர்வாதம், ஃபுல்னஸ் ஆஃப் த பிளெஸிங்ஸ், அரைக்குறைவான ஆசீர்வாதம் அல்ல. சுவிசேஷம் என்பது ஒரு நற்செய்தி. அது என்ன நற்செய்தி? இயேசு கிறிஸ்து உலகில் பிறந்தபோது நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் அறிவித்தார். அது மேய்ப்பர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகில் பிறந்த எல்லா ஜனத்துக்குமே ஒரு நற்செய்தி தான். லூக்கா 2:10 இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை, கிரேட் ஜாய் உண்டாக்கினார் மற்றும் தேவதூதன் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றும் கூறினார். இதற்கு அடுத்த இந்த சுவிசேஷமாகிய நற்செய்தியை அறிவிக்கிறவர்களும் அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களும் மிகுந்த பாக்கியவான்கள். இந்த மேலான சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை 4 விதங்களில் எடுத்து சொல்ல வேண்டும். 1, சமாதானத்தை எடுத்து சொல்ல வேண்டும். 2, நற்காரியங்களை சுவிசேஷமாய் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். 3வது ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த வேண்டும். 4வது நம் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்றும் சொல்ல வேண்டும். முதலாவதாக, ஏன் இந்த மேலான சுவிசேஷத்தை சந்தோஷத்தில் ஏற்றுக்கொள்ளுதல். 2வதாக, இந்த நற்செய்தி ஆகிய சுவிசேஷத்தை சாட்சியோടെ மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். 3வதாக, இந்த சுவிசேஷத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கியுங்கள். 4வதாக, கடைசியாக, இந்த நற்செய்தி ஆகிய சுவிசேஷம் என்பது எது என்றால் அதுவே நமது இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே சமாதானம், நற்கிரியைகள், ரட்சிப்பு, தெய்வீக விசுவாசம் உங்களுக்கு வருகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, நீங்கள் கிறிஸ்துவை பூர்ணமாய் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் ஏற்றுக்கொள்ளும்போது கிறிஸ்துவின் சம்பூர்ண ஆசீர்வாதங்களினால் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.